அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரியாணி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க, நிறைய விதமாக செய்வாங்க. இன்றைக்கி நம்ம அதில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணியை தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக அப்படின்றதுனால டேஸ்ட்டில் குறை இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் மாதிரி நறுக்கி இப்போ எண்ணெயில் நல்லா நம்ம பொன்னிறமாக அந்த வெங்காயம் வதங்கிக்கிறட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து சேர்க்கணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கிருவோம். இன்றைக்கி நான் நாட்டுக்கோழியில் பிரியாணி செய்கிறனால இந்த நாட்டுக்கோழியை ஃபஸ்ட்டு நான் குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதோடு இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதோடு மிளகு சீரகத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். மற்ற எந்த மசாலாவும் சேர்க்கலை. அது கூட இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோம். இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா பெரட்டிடுவோம். நல்லா பெரட்டிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த சிக்கன் நல்லா இந்த மசாலாவில் கோட்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கேற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் அரை கிலோ இல்லை 2 உலக்கு அரைப்படி அரிசி எடுத்துருக்கேன். அதுவுமே நான் வெங்காயம் நம்ம எண்ணெயில் தாளிக்கும் போதே இந்த அரிசி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி கொதிக்கிறவங்களோடய இந்த அரிசியுமே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆயிரும். நல்லா ஊறியிருக்கும். இப்போ நம்ம களைஞ்சு நம்ம அரிசியை இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் சேர்த்துருவோம். நம்மளுக்கு தண்ணி கொதித்தாலே அடுத்த பிரியாணி டக்குன்னு ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ அரிசி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி முக்கால்வாசி இஞ்சிருச்சு. இப்போ ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன். லெமனை புழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதில் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காண்டி நெய் சேர்த்துக்கிறோம். நெய்யுமே ஒரு 2-3 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம் போட தான் போகிறோம். கீழே தோசைக்கல் இருந்தால் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எதுவும் வைக்கலை. அது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் மட்டும்தான் வச்சுருக்கேன். பாத்திரம் மட்டும் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று தம்மை நம்ம எடுத்து பாருங்கள். நல்லா கம்மன்ற சூப்பரான பிரியாணி ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்காம நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள் மிளகு சீரகம் இதை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். அந்த பிரியாணிக்கு இருக்க டேஸ்ட்டே வேறு. நம்ம கண்ட மசாலாலாம் போட்டு செஞ்சு சாப்பிட்றத விட இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே கலர் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் தால்ச்சா இல்லாட்டினா கத்திரிக்காய் கட்டை இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.